உங்களுடைய சொல் தப்பான சொற்களை பேசி தெரியக்கூடாது. ஸ்தோத்திர பலியிட்டு விட்டுட்டு அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் அந்த தேசத்தில் இப்படி நடக்குது, இவங்க இப்படி, எல்லாரையும் குறை பேசி சொல்லி தெரியவே கூடாது. குறைகளை எண்ணி முடியாது என்று வேதம் ஒரு இடத்திலே சொல்லுகிறது. குறையில்லாத மனுஷன் யார்? ஒரு இடத்தில் இவ்வாறு ஒருவர் எழுதுகிறார். பரிசுத்த வேதாமத்திலே அவர் சொல்லுகிறது இவ்வாறு எழுதப்படுகிறது. என்ன? ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே. அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை குறைகள் இருக்கலாம், குறைகளை பார்க்க கூடாதுப்பா. அதை தாண்டி நல்லதை பாரு. ஒரு ரோஜா பூவை பார்க்குறீங்க, அந்த ரோஜா பூ செடியில் முள் இல்லாமல் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பறிக்க போங்க, ரோஜா பூவை தெரியும் உங்களுக்கு. நேர ரோஜா பூவை கடையில் வாங்கினா முள்ளினுடைய விவரமே தெரியாது. ஒரு செடியில் அந்த ரோஜா பூவை பறிக்க நம்ம கை வைக்கும்போது சிறு விரல் கண்டிப்பாக முள்ளில் குத்தும். முள்ளுள்ள ஒரு செடியில் தான் ரோஜா இருக்கிறது. அந்த முள்ளை பார்க்காம ரோஜாவை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுதுல்ல. அதை அருமையாக எடுத்து பூங்கொத்தில் வைப்பதற்கோ மலர் மாலையில் அதை சரியாய் கோர்ப்பதற்கோ அதை சூடிக்கொள்வதற்கோ நமக்கு ஞானம் இருக்கிறது அல்லவா? குறைகளை எண்ணாதிருங்கள், நிறை என்ன இருக்கிறது என்று பாருங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீழ்ப்பானதிலிருந்து நீ நன்மை பிரித்து எடுக்க கூடுமானால் தேவனுடைய வாய் போல, அவருடைய கைகளில் ஒரு பயனுள்ள பாத்திரம் போல நீ இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வசனத்துக்கு நீங்க வாங்க. ஒன்று, உங்க வழிகளையும் செவைப்படுத்தும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான், இந்த வழியை செவைப்படுத்தின. அடுத்து செவைப்படுத்திட்டா தேவனுடைய ரட்சிப்பு, சிருஷ்டிகராக தேவன் செய்து வைத்திருக்கிற ரட்சிப்பின் வழிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா கண்ணுக்கு தெரியும். அடடா, இவ்வளவுதானா? இந்த ஒரே ஒரு சிறு காரியத்தில் என் பிரச்சனையே தீர்ந்து போகுது. வழி உங்க கண்ணுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வனாந்தரமானாலும் அங்க ஒரு மரத்தை வச்சு மாறாவில் அந்த மரத்தை காண்பித்து அதை எடுத்து தண்ணிக்குள்ள போடுப்பான்னு காமிச்சார்ல, அந்த மரத்தை நேற்று இன்னைக்கா ஆண்டவர் வளர்க்கிறாரு. எத்தனை ஆண்டுகளாக அது வளர்ந்து வருகிறது. அப்ப எல்லாம் திட்டமிட்டு தேவன் வைத்திருப்பார். ரட்சிப்பின் வழிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அந்த வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார்.